ஹாய், நான் உங்கள் பாஸ்டர் கார்த்திக். ஒரு விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்ளலான்னு இப்போ தான் மீட்டிங்லாம் முடிச்சு, இன்னைக்கு பைபிள் ஸ்டடி இதெல்லாம் முடித்தேன். முடிச்சுட்டு காலையிலேருந்து ஒன்று ஓடிட்டே இருந்துச்சு. சரி, அதை பேசிடலாம். ஆமாம், என்னென்னா பாருங்கள், நிறைய பேர் சொல்கிறாங்க, நானுமே அதை எதிர்கொண்டிருக்கிறேன். நிறைய விமர்சனங்கள் வருது. நிறைய விமர்சனங்கள் ஒரு 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 தனிப்பட்ட ஆள் மேலே நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஸோ அவங்க பொது வழிக்கு வந்துட்டாலோ இல்லை ஏதோ சம்திங் ஏதோ செய்கிறானாலோ அவன் மேலே ஒரு குற்றச்சாட்டு, விமர்சனங்கள் அப்படி வந்துட்டே இருக்கு. அது நடந்துட்டே தான் இருக்கு, காலங்காலமாக நடந்துட்டே இருக்கு. ஆனால் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன் பாருங்க. ஒரு மனுஷன் மேலே விமர்சனம் வைக்க வைக்க அந்த விமர்சனுக்கு பதில் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா அது அப்போ நம்ம ஜெயிக்க முடியாது. விமர்சனம் என்னன்னா, விமர்சனத்துக்கு நீங்க பதில் கொடுக்காம சைலண்டா இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஆமா, எப்படின்னா வேதம் சொல்லுது நிதானமா இருக்கிறவன், பைபிள் சொல்லுது நிதானமா இருக்கிறவன். சொல்றாங்க பொறுத்தார் பூமி ஆண்டார். அந்த மாதிரி விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்கூடாது. நம்மளை விமர்சிக்கட்டும், நம்மளை விமர்சனம் செய்யதான் நம்ம நம்ம ஷைன் ஆகிட்டே இருப்போம், கடவுளுக்குள்ள இன்னும் பலப்படுவோம். பாருங்க, கடவுளோட வார்த்தை எப்படி சொல்லுது, தேவன் யாரை சிட்சிக்கிறாரோ நேசிக்கிறாரோ சில நேரங்களில் அந்த விமர்சனங்கள் கூட தேவன் ஒரு அனுமதிக்கிற ஒரு காரியங்களா இருக்கும். ஏன்னா அவர் நம்மளை நேசிக்கிறார்னு அர்த்தம். அவர் இன்னும் நம்மளை நேசிக்கிறார். விமர்சனம் வருதா, இன்னும் நேசிக்கிறார். தப்பு பண்ணாமலே தப்பு பண்ண சொல்றானே, தப்பு பண்ணாத மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறானே. அப்ப என்னன்னா கடவுள் இன்னும் நம்மளை நேசிக்கிறார். எவன் மேல் அன்பு வைத்திருக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்று பைபிள்ல நமக்கு அழகா சொல்லி கொடுக்குது. ஸோ கடவுள் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். அதனால பயப்படாதீங்க. விமர்சனத்தை பார்த்தலாம் சோர்ந்து ஒரு மூலையில போய் உக்காந்துடாதீங்க. எழும்பி வாங்க. உன்னாலே முடியும் ப்ரோ, நீ எழும்பி வா. ஆமா, உன்னாலே முடியும் ப்ரோ, எழும்பி வா. கட்டாயம் கடவுள் நம்ம ஜெயிக்க வைக்கிற தேவன் நம்மளோட இருக்கிறார். விமர்சனத்தை கண்டு அஞ்சவே அஞ்சாதீங்க. ஆமேன். ஒரு மூலையில உட்காந்துறீங்க, நீ சொல்றதுக்கு என்ன சொல்றியோ நான் அப்படி இல்லை அப்படின்றத நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.